அடுத்து அர்ச்சனா சேகர் தன் கருத்துக்களை முன்வைக்கிறார். நானும் பூஜா ரெண்டு பேருமே வந்து ஃபார்மலா ஒரு செட்டிங் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு பவர் பாயிண்ட்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டோம். 19 வயசுல பான்ஸ் கம்பெனிக்கு வேலைக்கு போனேன். நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போதே உடல்நிலை சரியில்லாமல் எனக்கு தலைவலி தாங்க முடியல. எனக்கு உடல்ல என்னென்னமோ ஒரு மாதிரிலாம் பண்ணுது. ஆனாலும் நான் உங்கள் கஷ்டத்துக்காக நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு எங்ககிட்ட எப்போதும் வந்து பேசி கொண்டு இருக்கோம். ஆனால் என்ன செய்யறது, நாங்கள் ஒரே மாதிரி நாங்கள் வேலை செஞ்சாலும் எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குமேனு நாங்களும் வயதாகிக்கிட்டோம். போனதுலேருந்து கம்பெனிக்குள்ளேயே ரொம்ப மோசமாக வேலைக்கு போனதுலேயே ரொம்ப உடல்நிலை சரியில்லாமல் ஆயிட்டோம். காய்ச்சல் அடிக்கடி காய்ச்சல் வருதுன்னு சொல்லுவான், அடிக்கடி தலை வலிக்குதுன்னு சொல்லி கரிசிப்பெல்லாம் எடுத்து தலையில் கட்டிக்குவோம். மாத்திரை மருந்தெல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன செய்யறதுன்னு சொல்லி நாங்களும் எப்படியாவது அவங்க கொஞ்சம் தைரியப்படுத்தி நாங்கள் வேலைக்கு அனுப்பிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதே ரொம்ப முடியாமலும் எனக்கு வேலை செய்ய முடியல, வெளியே வந்துட்டான். அவனுக்கு காய்ச்சல் அதிகமாக இருந்துச்சு. காய்ச்சல் அதிகமாக இருக்கும், எனக்கு வாந்தி வருது, வாமிட்டு வருது மம்மின்னு சொன்னான். சரின்னு போய் வாமிட்டு எடுக்கும் பொழுது வெறும் ரத்தமாக வந்துச்சு. நாங்கள் டாக்டர்கிட்ட கொண்டு போனோம். அங்கே யூரியா 500 இருக்கு, உனக்கு 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியல. கஷ்டப்பட்டு அங்கிட்டு கடன் வாங்கி எங்கள் பிள்ளைய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம். அங்கே வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நீங்கள் டைலஸ் போடணும் அப்படின்னு வாரத்துக்கு 2 முறை டைலஸ்க்கு 1200 1200 வாரத்துக்கு 2 முறை ஒரு டைலஸ் போட்டுட்டு இருந்தோம். எங்களுக்கு வீடு இருந்துச்சு, வீடை விற்றோம். எங்கள் தோட்டம் இருந்துச்சு, தோட்டத்தை விற்றோம். எங்கள் மாடுக்கு இருந்துச்சு, எல்லாத்தையும் விற்றோம். எல்லாம் ஊற்றி என் பிள்ளைய காப்பாற்றல. எங்களுக்கு கஞ்சி ஊற்றுவானே அப்படின்னு நாங்கள் எல்லாத்தையும் விற்று நாங்கள் பார்த்தோம். ஆனால் ஒன்றும் பலனு. 6 மாசம் படுத்த படிக்காது. 6 மாசத்துக்கு அப்புறமாக அவன் இறந்துட்டான். அவன் அடக்கம் பண்ண கூட இந்த கையில காசு இல்லை. எங்கள் கடன் வாங்கி ஒவ்வொரு திட்டியா கேட்டு வாங்கி அவனை அடக்கம் பண்ணோம். அன்றையிலிருந்து எனக்கு வியாதி அதிகமாயிடுச்சு. என் கணவருக்கும் உடல் நல்லா சரியாயிடுச்சு. ரொம்ப மோசமாயிட்டார். கூலி வேலைக்கு போய் எங்களுக்கு சாப்பாடு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்போ எங்களால் ஒன்றுமே முடியல. நாங்கள் கஷ்டத்துல தான் இருக்கோம். கடன் பிரச்சனை எங்களுக்கு தொல்லை தாங்க முடியல. இந்த கம்பெனிக்கு ஏன் என் பிள்ளை வேலைக்கு நினைச்சு நான் இப்பொழுது வேதனைப்பட்டு கொண்டிருக்கேன். அம்மா எட்வர்ட் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் 23 வயசுல இறந்துட்டாரு. அவங்க பேசின வீடியோ. அவங்க 3 பேருமே வந்து கொடைக்கானலை சேர்ந்தவங்க. கொடைக்கானல் இங்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேர் போயிருப்பீங்க. தமிழ்நாட்டில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹில் ஸ்டேஷன், குவீன் ஆஃப் த ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொடைக்கானலில் 1983 வந்து செட்டப் பண்ண ஒரு கம்பெனினால விஷயத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்தீங்க. ஆனால் இது ஒரே ஒரு கம்பெனியா இல்லை எல்லா கம்பெனியும் இப்படி தானா, நல்ல கம்பெனின்னு ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறது தான் நான் உங்கள் முன்னாடி வைக்கிற கேள்விகள். கார்பரேஷன்ஸ், கம்யூனிட்டிஸ் அண்ட் கலெக்டிவ் ஆக்ஷன் அப்படின்னு பேச வந்தேன். பட் நான் நிஜமாவே இங்கே உங்கள்கிட்ட சொல்ல போகிறது கொடைக்கானல் அப்படிங்கிற ஒரே ஒரு ஊரோட கதை தான். கொடைக்கானல் அப்படிங்கிறது கொடைக்கானல்லையே ஆரம்பித்த கதை கிடையாது. இது எல்லா கதை மாதிரியும் வேற ஊரில் ஆரம்பிச்சது தான். கொடைக்கானல் கதையை வந்து ஆக்சுவலி ஆரம்பித்து வச்சது யூஎஸ் தான். ஸோ யூஎஸில் தான் இந்த கதை ஆரம்பிச்சிச்சு. 1962 ரேச்சல் கார்சன் அப்படிங்கிற பயாலஜிஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு புக்கு வெளியிட்டாங்க. அந்த புக்கில் அவங்க வந்து ரசாயன பொருட்கள் பற்றியும் வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் உலகத்தில் அதிகமாக பயன்படுத்துகிற ரசாயன பொருட்கள், அவங்க எவ்வளோ டாக்ஸிக்கான கெமிக்கல்ஸ், அது வந்து சிந்தட்டிக்கான கெமிக்கல்ஸ், இந்த என்வாயன்மெண்ட்டில் ஒன்று நம்ம என்வாயன்மெண்ட் உள்ள அதை விட்டுட்டோம்னா அது திருப்பி நம்மளால திருப்பி வெளியே எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கெமிக்கல்ஸை பற்றி அவங்க ஒரு புக் எழுதினாங்க. அந்த புக்கோட பேர் அவங்க வந்து சைலண்ட் ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா இந்த பெஸ்டிசைட்ஸ், வாட்டர், அப்புறம் ஃபார்ம் லேண்ட்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம விடுற கெமிக்கல்ஸ்னால பறவைகள் இறந்து அந்த இடத்துல பறவை சத்தமே இல்லாமல் போயிடும். அதனால அந்த ஸ்ப்ரிங்ஸ் எல்லாம் சைலண்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க சைலண்ட் ஸ்ப்ரிங்ஸ்னு புக் எழுதினாங்க. அந்த புக்கை வரும்போது அது ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு புக்காக இருந்துச்சு. ஆனால் நம்ம ஊரில் இப்போ செய்கிற மாதிரி அந்த புக்கை பேன் பண்ணல. அதுக்கு பதிலாக அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, யூஎஸும் கனடாவும்
சேர்ந்து உட்காந்து இதை பற்றி என்ன செய்யலாம் அப்படின்னு பேசினாங்க. இப்போ இங்கே உங்களுக்கு இருக்கிற மேப் வந்து இந்த கிரேட் லேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லேக்ஸ் எல்லாமே யுஎஸ்க்கும் கனடாக்கும் பொதுவாக யூஸ் பண்ணுற லேக்ஸ், பொது காமன் ரிசோர்ஸஸ். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நிறைய இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடந்துட்டு இருந்தது. அதனால லெதர் டேனரிஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ், டையிங் ஃபேக்ட்ரிஸ், இது எல்லாமே இந்த ஏரியாவில் தான் இருந்துச்சு. அண்ட் அப்போ என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த லேக்ஸ் எல்லாமே வந்து பாய்சன்டாக இருக்குது, இந்த லேக்ஸ் எல்லாத்துலேயுமே டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதனால யூஎஸும் கனடாவும் என்ன சொன்னாங்கன்னா, இது வந்து ஓ நாட்டு பிரச்சனையோ ஏன் நாட்டு பிரச்சனையோ கிடையாது, நம்ம 2 நாட்டோட மக்களும் பாதிக்க போகிறோம். அண்ட் இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் வந்து ஒரு நாட்டில் தான் இருக்கும், தங்கும் அப்படிங்கிறதும் சொல்ல முடியாது. இங்கே நம்ம பேசிட்டு இருக்கிற கெமிக்கல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய மாசு பொருள், ரொம்ப ஹைலி டாக்ஸிக் கெமிக்கல்ஸ், டிரான்ஸ்நேஷனல் பவுண்டரிஸ், கிராஸ் ஹாப்பர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஸ் ஹாப்பர் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் தாவும். இந்த கெமிக்கல்ஸும் அப்படிதான். ஸோ அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு லிஸ்ட் போட்டு இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க முடிவெடுத்தாங்க. அதில் அவங்க நிச்சயமா ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச ஒரு கெமிக்கல் தான் மெர்க்குரி. செஸ்ப்ரோ பாண்ட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து லேக் ஒன்டாரியோ பக்கத்தில் வாட்டர் டவுன் அப்படிங்கிற ஒரு சின்ன ஊரில் ஒரு தெர்மோமீட்டர், மெர்க்குரி தெர்மோமீட்டர் ஃபேக்ட்ரி நடத்திட்டு இருந்தாங்க. அந்த ஃபேக்ட்ரியிலேருந்து பெரிய பொல்யூஷன் ஆனது வந்து லேக் ஒன்டாரியோவில் பிளாக் ரிவர் அப்படிங்கிற ரிவர் மூலியமாக லேக் ஒன்டாரியோவே பாய்சன் ஆயிடுச்சு. அதை வந்து யுஎஸ் கவர்மெண்ட் கண்டுபிடிச்ச உடனே அவங்க என்ன சொன்னாங்க, இனிமேல் நீங்கள் இங்கே ஆப்ரேட் பண்ண முடியாது, இங்கேருந்து ஃபேக்ட்ரியை கலப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு கம்பெனியாக தானே இருக்கும், அவங்களுக்கு ப்ராஃபிட் பார்க்கறது தான் முக்கியம். அவங்க என்ன செஞ்சாங்க, யூஎஸ்ல கம்பெனியை மூடிட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இதை நம்ம பார்க்கும்போது ஒரு கம்பெனி யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறத மாத்திரம் பார்க்க முடியாது. இதை வந்து டாக்ஸிக் ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. டாக்ஸிக் ட்ரேடில் 3 விதங்கள் இருக்குது. ஒன்று டாக்ஸிக் வேஸ்ட். ஸோ தேவையே இல்லை, ரொம்ப வேஸ்டான பொருள், அதுவும் டாக்ஸிக்காக ஒரு பாய்சனஸாக இருக்கிற பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது. ஸோ ஒரு இடத்துல அது இல்லை அப்படிங்கிறதுனால அது இல்லைன்னே ஆயிடுறது இல்லை, பட் வேற ஒரு இடத்துக்கு போயிடும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். இங்கே நம்ம குப்பையை பண்ணுற மாதிரி தான், நம்ம குப்பை தொட்டியில் போட்டுருவோம், முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்குது, அங்கே கொடுங்கியூரில் தான் உட்காந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி டாக்ஸிக் வேஸ்ட். இன்னொன்று டாக்ஸிக் டெக்னாலஜி. இது ஃபர்ஸ்ட் வந்து குளோபல் நார்த்தில் தான் எல்லா இண்டஸ்ட்ரீஸையும் வந்துச்சு. பட் அங்கே எப்போ மோர் ரெகுலேஷன் மாடரேஷன் வந்ததுக்கப்புறம் குளோபல் சவுத்தில் அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அப்படி தான் வந்து குளோபல் சவுத்தில் இருக்கிற இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு சின்ன டவுனுக்கு ஒரு மெர்க்குரி தெர்மோமீட்டர் ஃபேக்ட்ரி வந்துச்சு. 3வது டாக்ஸிக் ட்ரேட் அப்படின்னு சொல்றது டாக்ஸிக் ஐடியாஸ். இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த கேபிட்டலிசம், கன்சியூமரிசம், எல்லாத்தையும் வாங்கணும், எல்லாமே விற்கிறதுக்கு தான் இருக்கு அப்படின்னு சொல்ற டாக்ஸிக் ட்ரேட் 3வது டாக்ஸிக் ஐடியாஸ் வந்து 3வது கைண்ட் ஆஃப் டாக்ஸிக் ட்ரேட். இப்போ மெர்க்குரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெர்க்குரி வந்து the 4th most toxic chemical in the world. மெர்க்குரிக்கு வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கு. முக்கியமாக சொல்ல போனோம்னா தலை உச்சியிலேருந்து கால் நுனி வரைக்கும் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடியும் மெர்க்குரி பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மெர்க்குரியில் வந்து மெயினாக வந்து பயோ அக்யூமுலேஷன், பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு 2 விஷயங்கள் சொல்லுவாங்க. பயோ அக்யூமுலேஷன்னா அது ஓவர் டைம் நம்ம பாடிக்குள்ளே சேர்ந்துக்கிட்டே போகும். அட் ஒன் பாயிண்ட் நம்மளுக்கே தெரியாது, அந்த டிப்பிங் பாயிண்ட் ரீச் ஆகிடும், அதுக்கப்புறம் அட்வர்ஸ் இஃபெக்ட்ஸ் தொடங்கிடும். இன்னொன்று வந்து பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்னா ஃபுட் செயினில். ஸோ தண்ணியில் இருக்குன்னா தண்ணியிலேருந்து சின்ன மீன், சின்ன மீன்லேருந்து பெரிய மீன், அதுலேருந்து இன்னும் பெரிய மீன், அதுக்கப்புறம் மனிதனுக்கு வரத்துக்குள்ள அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ நம்ம வந்து அதை சாப்பிட்றதுக்குள்ள நம்ம அவுட்டு. மெர்க்குரி வேற எந்த மாதிரி இடங்களில் என்ன செஞ்சுருக்கு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த 2 ஃபோட்டோவுமே. மினமாட்டா அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு மெர்க்குரி ஃபேக்ட்ரி நடத்திட்டு இருந்தாங்க. அங்கேயும் ஒரு பெரிய கம்பெனி சிசோ கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கே இருந்த ஒரு ஏரியை ஃபுல்லாக பொல்யூட் பண்ணிட்டு, அந்த ஏரியிலேருந்து தண்ணி எடுத்தவங்க குடித்தவங்க எல்லாருமே வந்து அப்போ என்ன சொன்னாங்கன்னா, பைத்தியம் மாதிரி ஃபுல்லாக ஊரே பைத்தியமாக சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அதுக்கு மினமாட்டா டிசீஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. நான் சொன்ன மாதிரி மெர்க்குரி எல்லா பாகத்தையுமே எஃபெக்ட் பண்ணும். இது வந்து கிரிப்பிள்டு ஹேண்ட் இருக்கிற ஒரு விக்டம். அங்கே வந்து தனக்குத்தானே பர்சனல் திங்ஸ் கூட பண்ணிக்க முடியாத ஒரு குழந்தைய அவங்க அம்மா குளிப்பாட்டிட்டு இருக்காங்க. கொடைக்கானல்ல அந்த ஃபேக்ட்ரி வந்துச்சுன்னு சொன்னோம்ல, அங்கே வந்து 80s பேக்கப் பண்ணிட்டாங்க. 83 போபால் டிசாஸ்டர் நடக்கிற 1 இயர் முன்னாடி
கொடைக்கானலுக்கு இந்த ஃபேக்ட்ரி வந்துடுச்சு. எங்க அந்த ஃபேக்டரியை கொண்டு போய் வச்சாங்க அப்படின்னா, இந்த இடம். இந்த சைடு பாத்தீங்கன்னா பாம்பார் ஷோலா ஃபாரஸ்ட், இந்த சைடு பாத்தீங்கன்னா பாம்பே ஷோலா ஃபாரஸ்ட். ரெண்டு சைடுமே வாட்டர் ஷெட்ஸ். அப்படின்னா அங்கேருந்து ஃபேக்டரியை சுற்றி தண்ணி வடிஞ்சு ரெண்டு இடங்களுக்கு போகுது. இந்த ஷோலா ஃபாரஸ்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன்ல, இந்த ஷோலா ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது வந்து என்டேஞ்சர்டு ஸ்பீஷீஸ் ஆஃப் ஃபாரஸ்ட், ரொம்ப ஹை டென்சிட்டி கேனப்பி இருக்கிற இடங்கள் அண்ட் பயோடைவர்சிட்டி அவ்வளோ ஜாஸ்தி இருக்கிற இடங்கள் தான் ஷோலா ஃபாரஸ்ட். இப்போது ஷோலா ஃபாரஸ்ட் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஆக்ட் பண்ணும். தண்ணி, மழை தண்ணி வந்துச்சுன்னா அது ஃபுல்லாக பிடிச்சி வச்சுக்கிட்டு வருஷம் முழுவதும் அதை வந்து ஸ்ட்ரீம்ஸ்லேயும் ரிவர்ஸ்லேயும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் ஒவ்வொரு ஆரோட தாயுமே ஒரு பாம்பா ஷோலா ஃபாரஸ்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஊரில். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் அந்த ஃபேக்ட்ரியை எடுத்துகிட்டு வந்து வச்சாங்க. அண்ட் மெர்க்குரி வந்து நார்மலாகவே அது வந்து ஒரு நியூரோடாக்சின், அப்புறம் கிட்னி எஃபெக்ட் பண்ணும், லங்ஸ் எஃபெக்ட் பண்ணும் எல்லாமே. ஆனால் அது தண்ணியோட கலந்துடுச்சுன்னா அது அந்த டாக்ஸிசிட்டியோட மோஸ்ட் டாக்ஸிசிட்டி லெவல்ஸ்க்கு மெர்க்குரி அதை எடுத்துகிட்டு போய்டும், மீத்தைல் மெர்க்குரி அப்படிங்கிற ஃபார்மில். ஸோ எங்கே தண்ணி, காற்று எல்லாத்துலேயுமே கலக்க முடியுமோ அந்த இடத்துல தான் எடுத்துகிட்டு போய் அந்த ஃபேக்ட்ரியை வச்சாங்க. 18 வருஷம் அந்த ஃபேக்ட்ரி வந்து ஆப்ரேட் பண்ணாங்க கொடைக்கானலில். அந்த 18 வருஷம் அது ஒரு கிளாஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட்னும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபேக்ட்ரி, இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி முன்னாடி இல்லவே இல்லை அப்படின்னு ஒரு பொய்யில தான் அந்த ஃபேக்ட்ரியை ஆரம்பிச்சாங்க. அந்த பொய்யை 18 வருஷம் தொடங்கினாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, செகண்ட் ஹேண்ட் ஃபேக்ட்ரி யூஎஸ்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அவங்க கிளாஸ் மேனுஃபேக்சர் பண்ணல, மெர்க்குரி தெர்மாமீட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அங்கே வேலை செஞ்ச 1000க்கும் மேலே பேருக்கு அது தெரியாது. அவங்களுக்கு எந்த சேஃப்டி கியரும் கொடுக்கல, அவங்க பாதுகாப்புக்கு எதுவுமே சொல்லலை. அண்ட் அவங்கள வந்து நிரந்தரமாக நம்ம கம்பெனியில் வேலை செய்கிறாங்களே அப்படின்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. எப்பவுமே கம்பெனிஸ், கார்பரேஷன்ஸ் அதுதான் அவங்களோட ப்ராஃபிட்ஸ்க்காக வேலை செய்கிறதும், அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு எந்த பாதுகாப்பும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது ஒரு கார்பரேஷனோட ஒரு ஐடென்டிட்டி. 2001 கொடைக்கானலில் இருக்கிற ஒரு ரெசிடென்ட்டு ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அவங்க மெர்க்குரி வேஸ்ட்டை டம்ப் பண்ணியிருந்ததை கண்டுபிடிச்சு சிட்டிசன்ஸ் ஆக்ஷன் நடந்து இந்த மாதிரி மார்ச் நடந்து அந்த ஃபேக்ட்ரியை இழுத்து மூடிட்டாங்க. அந்த ஃபேக்ட்ரி இழுத்து மூடினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு மெர்க்குரி வந்து இவ்வளோ ஒரு கொடுமையான ரசாயனம் அப்படிங்கிறது. அப்போ தான் மக்கள் வந்து ஐயோ என் பையன் இப்படி இருக்கானே, ஐயோ என் கணவர் இப்படி இறந்துட்டாரே அப்படின்னு ஒவ்வொருத்தர கதையை சொல்ல ஆரம்பிச்சு தான் அந்த கதைகள்லாம் டாக்குமெண்ட் ஆச்சு. ஒரே ஒரு கிராம் மெர்க்குரி போதும் ஒரு 25 ஏக்கர் பெரிய இருக்கிற லேக்கை பொல்யூட் பண்ணுறதுக்கு. கொடைக்கானலில் அவங்க 1300 கேஜி மெர்க்குரியை வந்து பாம்பா ஷோலா ஃபாரஸ்ட்டில் விட்டுருக்காங்க. அப்படின்னா இது வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து காற்று தண்ணி வழியாக யாருக்கு வேணாலும் போகலாம். அதனால ஐயோ இது எங்கேயோ கொடைக்கானலில் நடக்குது அப்படின்னு நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா இது நிஜமாவே தமிழ்நாடோட பிரச்சனை. சவுத் தமிழ்நாடு டீப்லி எஃபெக்டட். ஏன்னா இந்த ஃபேக்ட்ரி பக்கத்துலேருந்து வடிகிற பாம்பார் ரிவர் அப்படிங்கிறது வைகையை போய் சேர்ற ஒரு ஆறு. வைகை எந்த இடத்துக்கெல்லாம் தண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஃபிஷ் சாம்பிள்ஸ், வாட்டர் சாம்பிள்ஸ், ஏர் சாம்பிள்ஸ், என்ன சாம்பிள்ஸ் நீங்கள் கொடைக்கானலில் இன்றைக்கும் போய் பண்ணிங்கனாலும் அதில் மெர்க்குரி கண்டென்ட் ஜாஸ்தியாக தான் இருக்குது. நாங்கள் இப்போ ரீசெண்டாக டிசம்பரில் வேறு ஒரு சாம்பிளிங் பண்ணிட்டு வந்தோம். இங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் வந்து டிஸ்டிலேஷன் ரூமில் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு. அங்கே வந்து அந்த ஜென்ரேட்டர்னால நாய்ஸ் சத்தம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் ஒவ்வொருத்தங்களும் கூப்பிட்டுக்கணும் அப்படின்னா கீழே கிடக்கிற மெர்க்குரியை தான் தூக்கி எரிஞ்சு இன்னொருத்தங்களை கூப்பிடுவாங்க. ஸோ மெர்க்குரி அப்படிங்கிறது பாதரசம் நிறைய பேர் பார்த்துருப்போம் லேபு இதுலலாம். அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க, சில்வர் பீட்ஸ் மாதிரி. ஸோ அந்த கொடைக்கானல் ஊருக்கு அந்த ஃபேக்ட்ரி வரும்போதே எல்லாருமே அந்த அழகான மணி மாதிரி இருக்குமே அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரையுமே ஃபேக்ட்ரிக்கே கூட்டிகிட்டு போனாங்க வேலை செய்யறதுக்கு. அங்கே ஃபேக்ட்ரியிலையும் எல்லாருமே ஐயோ இது குழந்தைங்களுக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் விளையாடலாமே, அவங்களுக்கு பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கையில், பாக்கெட்டில், அவங்க போட்டிருந்த ட்ரெஸ்ஸில் விழுந்த மெர்க்குரியெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் குழந்தைங்க விளையாடி இருக்காங்க. குழந்தைங்களும் எக்ஸ்போஸ் ஆகிருக்காங்க. இவர் பேர் ஜியாஸ். இவர் வந்து 95ல் ஒரு மெக்கானிக் ஷெட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். அப்போ வந்து இந்த ஃபேக்ட்ரியில் ஒரு வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டோட போயிட்டு அவரும் இந்த ஃபேக்ட்ரியில் வேலை செய்ய ஆரம்பித்தார். ஜியாஸ் வந்து ரொம்ப அழகாக சொல்வார். அவர் வந்து ஒரு கபடி பிளேயர், அவ்வளோ சூப்பராக கபடி விளையாடுவாராம். அந்த ஏரியாலே அவர் வந்து சான்ஸே இல்லை, செம்மையாக விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்ச 3 வருஷத்தில் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பல்லா விட ஆரம்பிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் என்னதான் அவங்க சோறு சாப்பிட்டாலும் அது ஒட்டலை. இப்போ எப்படி இருக்காரு பாருங்க.
மெர்க்குரி இதுதான் செய்யும். இந்த அம்மா பேர் மார்கரெட். இவங்க வந்து 2வது குழந்தையோட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இந்த கம்பெனியில் போய் சேர்ந்தாங்க. ஃபஸ்ட்டு பையனுக்கு மெர்க்குரி வச்சு விளையாட பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு மெர்க்குரி எடுத்துகிட்டு போவாங்க கையில். மெர்க்குரி ஆனால் வந்து தாயை மாத்திரம் இல்லை, தாய் வயத்தில் வளர்கிற கருவியும் பாதரசம் பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு அதுதான் நடந்துச்சு. 2வது குழந்தை பிறக்கும் போது அவங்களுக்கு தெரியல. ஆனால் 2 வயசாச்சு குழந்தைக்கு, 3 வயசாச்சு குழந்தைக்கு. குழந்தை மற்ற குழந்தைங்க மாதிரி விளையாடல, சிரிக்கலை, பேசலை, நடக்கலை, எதுவுமே பண்ணல. எதேச்சியாக பஸ் ஸ்டாப்பில் நிற்கும் போது ஏதோ ஒரு அக்கா போலியோ ஸ்கூலுக்கு கூட்டு போமா அப்படின்னு சொன்னதில் இவங்க ஸ்கூலுக்கு கூட்டு போயிட்டு குழந்தை மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறந்திருக்கு, குழந்தை எப்பவுமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போத்துலேருந்து நிதிஷ் அப்படிங்கிற பையன் போலியோ ஸ்கூல், டிசபிலிட்டி ஸ்கூலுக்கு தான் போயிட்டுருக்கான். இன்னி வரைக்கும் அவனுக்கு தனக்குத்தானே எதுவுமே செஞ்சுக்க முடியாது. அவன் சாப்பிட்றது, தூங்குறது, பாத்ரூம் போகுது, எல்லாத்துக்குமே அவனுக்கு ஹெல்ப் வேணும். அவனோட தம்பி தான் நிதிஷை ஃபுல்லாக பார்த்துட்ருக்கான். மார்கரெட்டோட கணவர் வந்து 3வது பையன் பிறந்து 1 வருஷத்தில் இறந்துட்டார் ஒரு ஆக்சிடெண்ட்டில். ஸோ அவங்க ஒரு சிங்கிள் மதராக 3 குழந்தைய வளர்த்துட்ருக்காங்க. அதில் ஒரு குழந்தைக்கு மூளை வளர்ச்சி கம்மி. இவங்க எஸ்தர் எட்வர்ட். இவங்க கதையை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க வீடியோவில். அந்த கதையை ஒவ்வொரு வாட்டி அந்த வீடியோவை பார்க்கும் போதும் எனக்கு அழுக வரும். உங்களுக்கு அது மூவ் ஆச்சா அப்படின்னு தெரியல. பட் நிஜமாவே ஒரு கொடுமையான லைஃப். ஒரு இவ்வளோ கொடுமை 2 அதுவும் வயசானவங்களுக்கு இருக்கணுமா அப்படின்னு ஒரு யோசிக்க வைக்கிற ஒரு விஷயம். அவங்க பையன் வந்து ஏர்லி 2000 இறந்தாங்க. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 17-18 வருஷம் ஆயிடுச்சு. இன்னமும் அவங்க பையனை பற்றி பேசும்போது அவங்க அழறாங்க. இன்னி வரைக்கும் என் கஷ்டத்துக்காக என் பையனை நான் கம்பெனிக்கு அமிச்சேன், ஆனால் கம்பெனி என் பையனை கொன்னுடுச்சு அப்படின்னு தான் அவங்க இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. இது கம்பெனியில் வேலை செஞ்சு இறந்தவங்க எல்லாரோட ஃபோட்டோ. ஆல்மோஸ்ட் 45 ஒர்க்கர்ஸு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே வேலை செய்ய முடியாமல் தலைவலி வந்து இது வலிக்குது அது வலிக்குதுன்னு வீட்டில் உட்காந்தவங்க அப்புறம் இறந்துட்டாங்க. கம்பெனியில் வேலை செஞ்சவங்களுக்கு பிறந்த குழந்தைங்கள், அதில் நிறைய குழந்தைங்கள் வந்து டிசபிலிட்டிஸோட பிறந்திருக்காங்க. நிறைய குழந்தைங்கள் பிறந்து ரொம்ப சீக்கிரமே இறந்துட்டாங்க. இது கம்பெனியில் வேலை செஞ்சவங்களோட குழந்தைங்க இறந்து போனவங்களோட ஃபோட்டோஸ். ஸோ அந்த கம்பெனி மூடிட்டதுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் ஒரு 14-15 இயர்ஸ் ஸ்ட்ரகிள் நடந்துச்சு. அங்கே இருந்த ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சவங்கெல்லாம் யூனியனைஸ் ஆனாங்க. அவங்க வந்து கம்பெனியை எதிர்த்து போராடினாங்க. அவங்களுக்கு வந்து டிமாண்ட்ஸ் வந்து 4 டிமாண்ட்ஸ் தான் இருந்துச்சு. ஒன்று, இந்த இடத்த சுத்தம் செய்யணும், ஃபேக்ட்ரி உள்ளேயும் சரி வெளியும் சரி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு சுத்தம் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை. இன்னொன்று, இங்கே வேலை செஞ்ச ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் காம்பன்சேஷன் வேணும் அப்படிங்கிறது இன்னொரு கோரிக்கை. 3வது, லாங் டேர்ம் எங்களோட ஹெல்த்தையும் என்வாயன்மெண்ட்டையும் மானிட்டர் பண்ணணும் அப்படிங்கிறது. 4வது, எங்களுக்கு கவர்மெண்ட் பே பண்ண வேணாம், கம்பெனி தானே எங்களை எஃபெக்ட் பண்ணிச்சு, அதனால கம்பெனி தான் வந்து இங்கே காசு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு 4வது டிமாண்ட். இதில் ஒரே ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக். பால் போல்மன் அப்படிங்கிற யூனிலிவர் கம்பெனியோட பாண்ட்ஸ் தெர்மாமீட்டர் ஃபேக்ட்ரி நான் சொல்லிட்டு இருந்தேன். பாண்ட்ஸ் அப்படிங்கிறது யூனிலிவர் கம்பெனி வாங்கிட்டாங்க. யூனிலிவர் கம்பெனி இங்கே யூஸ் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டோம். யூனிலிவர் அத்தனை ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அட்லீஸ்ட் யூனிலிவரோட 4 இல்லை 5 ப்ராடக்டாவது யூஸ் பண்ணிட்டு இருப்போம். யூனிலிவர் கம்பெனி வந்து பாண்ட்ஸை வாங்கிட்டதுக்கு அப்புறம் எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை, இது பாண்ட்ஸோட வேலை தானே அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் போபாலில் நடந்ததே தான் இங்கேயும். ஒரு கம்பெனியே நீ வாங்கிட்டேன்னா அவங்களோட அசெட்ஸ் மாத்திரம் இல்லை, லைபிலிட்டிஸும் நீங்கள் தான் வாங்குறீங்க. நீங்கள் கம்பெனி மாற்றிட்டீங்க அப்படிங்கிறதுனால இங்கே யாரும் உயிர் பிழைக்கல இல்லையா? ஸோ அது ஒரு பெரிய டிபேட்டாக போயிட்டு இருந்துச்சு. பால் போல்மன்கிற யூனிலிவர் சிஇஓ வந்து ஸ்வச் பாரத் கேம்பெயினுக்கு இத்தனை 1000 கோடி போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் வருஷம் 11 மில்லியன் சம்பளமாக தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. வருஷம் யூனிலிவர் கம்பெனி $55 பில்லியன் சம்பாதிக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷம் அட்வர்டைசிங்க்கு மாத்திரமே அவங்க $6 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் கொடைக்கானலில் சுத்தம் செய்யறதுக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு கொடுக்க வேண்டிய 4 மில்லியனுக்கு அவங்க 15 வருஷம் அங்கே இருக்கிறவங்களா அலைய வச்சுருக்காங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த அட்வர்டைசிங் பட்ஜெட் அதுதான் பிரச்சனை. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு கொடுமை நடந்திருக்கு இங்கே நம்ம பின்னாடி, இங்கே கொடைக்கானலில் நடந்திருக்கு. ஆனால் இதில் நிறைய பேருக்கு வந்து இது தெரிஞ்சிருக்காது. ஏன்னா மீடியாவில் ரிப்போர்ட் பண்ணலை. யூனிலிவரோட அட்வர்டைசிங் பட்ஜெட் அப்படி. இந்த மாதிரி ஒரு அட்வர்டைசிங் பட்ஜெட்டை வச்சுட்டு யார் எந்த மீடியா சேனல், எவ்வளோ ஆனஸ்ட் மீடியா சேனல்கிட்ட போயிட்டு யூனிலிவரை பற்றி பேசுங்க அப்படின்னா, சாரி மேடம் அவங்க எங்களோட அட்வர்டைசர்ஸ், அது மாத்திரம்தான் ஒரு ரியாக்ஷனாக இருந்துச்சு. பட் நம்மளுக்கு வந்து ஒரு
பூனா வந்தது சோஷியல் மீடியா. ஓவர் த லாஸ்ட் 6-7 இயர்ஸ் நம்ம எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஸ்கூல் காலேஜில் தான் இன்ட்ரடியூஸ் ஆயிருப்போம். பட் சோஷியல் மீடியா சார்ட் ஆஃப் அ டெமோக்ராட்டிக் பிளாட்ஃபார்ம். ஸோ யார் வேணாலும் அங்கே ஏதாவது போட்டு அது வந்து உண்மையாக இருந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆளுங்க வருவாங்க. அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் கொடைக்கானல் ஓன்ட் அப்படிங்கிற ஒரு வீடியோவை எடுத்தோம். பெரிய பெரிய மீடியா கம்பெனி வழியாக சொல்ல முடியாததை சோஷியல் மீடியா மூலயமா சொல்லலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா. அது ஒர்க் ஆகுமா இல்லையா அப்படின்னா அப்போ எங்களுக்கு தெரியாது. சோஃபியா அஷ்ரஃப் அப்படிங்கிற ரேப்பரை வச்சுக்கிட்டு ஒரு இங்கிலீஷ் சாங் பண்ணோம். Kodaikanal won't, Kodaikanal won't, Kodaikanal won't step down till you make amends now. This is the story of Kodai's frustration, known to us as the princess of hill stations. Unilever came and left devastation as they exposed the land to contamination. So here's the story. They set up a thermometer factory where workers handle toxic mercury. They dump their waste in the local shrubbery. Now that's some toxic shit. By the way, what they say, that the factory was safe as day. They don't trust a word of what the workers say. What about the polluting, the mercury poisoning? It's life-threatening. There's kids suffering. Poison in the soil, you don't have a spoil. Your cleanup was a sham. There's poison in the air, you ain't done. Kodaikanal won't, Kodaikanal won't, Kodaikanal won't step down till you make amends now. Unilever, clean up your mess. Unilever, clean up your mess. Unilever, I said clean up your mess. Clean up your mess, that's right, clean up your mess. Unilever has been hiding behind their fake PSAs and Pepsodent smiles. They wash their hands off Kodai with life. Boy, there's nothing fair or lovely about this trial. But this is real. Prolonged exposure got many men killed. There's children born being seriously ill. The environment is polluted still. Now that's some toxic shit. By the way, what they say, that the factory was safe as day. They don't trust a word of what the workers say. What about the polluting, the mercury poisoning? It's life-threatening. There's kids suffering. Poison in the soil, you don't have a spoil. Your cleanup was a sham. There's poison in the air, you ain't done. Done. Kodaikanal won't, Kodaikanal won't step down until you make amends now. இந்த சாங் இங்கிலீஷ்ல இருந்ததுனாலயா இல்லை நிக்கி மினாஜ் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் ரேப்பரோட சாங்கோட டியூன்ல பண்ணதுனாலயா எதனால அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இந்த சாங் வந்து சோஷியல் மீடியாவில் வைரலாக போய் ஆல்மோஸ்ட் 3 மில்லியன் பீப்புள் இந்த பாட்டை பார்த்தாங்க. ஒரு நார்மல் ட்ரெடிஷ்னல் மீடியாவால் அசிங்கப்படுத்த முடியாத கம்பெனி, வெளியே வராத இருந்த செய்தி சோஷியல் மீடியாவில் உலகம் முழுவதும் மக்கள் பார்த்ததுனால எல்லாருக்கும் போயிட்டு இந்த கம்பெனிக்கு இமேஜ் செம்ம டேமேஜ் ஆகி அவங்க வந்து சரி நாங்கள் இப்போ உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறோம் அப்படின்னு வந்தாங்க. ஆனால் அப்பயும் எப்படி தெரியுமா வந்தாங்க, நீங்கள் இப்படி கேட்கறதுனால நாங்கள் கொடுக்குறோம், ஏதோ ஒரு பரிதாபத்தோடு கொடுக்கறதுக்கு தான் வந்தாங்களே தவிர நாங்கள் தப்பு செஞ்சுட்டோம் அதை நாங்கள் திருத்துறதுக்காக கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல வரலை. ஸோ ஒரு கார்பரேஷனை டு ஹோல்ட் தெம் அக்கௌண்டபிள் இஸ் க்ளோஸ் டு இம்பாசிபிள். அண்ட் எந்த மாதிரி இடத்துல அவங்க போய் ஃபேக்டரி வைக்கிறாங்க பாருங்க. பழங்குடி மக்கள், தலித் மக்கள், அவங்களுக்கு குரலில் அவங்களோட வாய்ஸஸ் கேட்காது அண்ட் கேட்டாலும் அதை சப்டியூ பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இடங்கள்ல தான் ஃபேக்ட்ரிஸை வந்து அவங்க வைக்கிறாங்க. ஸோ அதை நம்ம கார்பரேஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அந்த வீடியோவோட நிற்காம அவங்க வந்து இந்த மாதிரி இழுத்துட்டு இருந்தாங்க. அப்படிங்கும்போது கண்டினியூஸாக கேம்பெயின்ஸ் நடத்திட்டு இருந்தோம் சோஷியல் மீடியாவில். 15 வருஷம் தெருவில் இறங்கி கத்தி சண்டை போட்டு லீகலாக போய் கேஸ் நடந்து அதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. பட் ஒரு கம்பெனி இந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனியை சோஷியல் மீடியாவில் அசிங்கப்படுத்த முடியும், அவங்க அதுக்கும் கேவலப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இதை தான் நாங்கள் நிறைய பண்ணிட்டு இருந்தோம். won't buy Unilever அப்படிங்கிற கேம்பெயின் நடத்தினோம். இது உலகம் முழுவதும் எல்லாரும் வந்து won't buy Unileverன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு கேம்பெயின். கொடைக்கானல்ல மக்கள் நிறைய வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி தெருவில் இறங்கினாங்க. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு போச்சு, வாழ்க்கையே போச்சு, இனிமே நம்மளுக்கு ஹோப்பே இல்லை அப்படின்னு இருந்தவங்கள்லாம் இந்த வீடியோக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு உற்சாகத்தோட திருப்பி தெருவில் இறங்கினாங்க. அவங்க பண்ண கேம்பெயின்ஸில் இது சில. கடைசியில் போன வருஷம் இன்னியோட ஆக்சுவலி 1 வருஷம் ஆகுது, 591 ஒர்க்கர்ஸுக்கு கொடைக்கானலில் காம்பன்சேஷன் கிடச்சி.
ஸோ இது போன வருஷம் எடுத்த ஃபோட்டோ. அது காம்பன்சேஷன் கொடுத்துட்டாங்க, ஆனால் க்ளீனப் இன்னும் செய்யணும். க்ளீனப் வந்து கம்பெனியே நம்ம கேட்கணும் அப்படிங்கிறதுனா அது கேட்டுடலாம். ஆனால் க்ளீனப்புக்கு நடுவில் நம்மளோட கவர்மெண்ட் வந்து ஒரு மாடரேட்டர். ஏன்னா நம்ம ஊரில் வந்து இன்னும் எந்த மாதிரி ஸ்டாண்டர்டுக்கு க்ளீனப் செய்யணும் அப்படிங்கிறது நம்ம உறுதி செய்யலை. ஒரு கம்பெனியை அசிங்கப்படுத்துறது ரொம்ப சுலபம், ஆனால் நம்ம கவர்மெண்ட்டை அசிங்கப்படுத்துறது தான் ரொம்ப கஷ்டம். அதனால் நம்ம கவர்மெண்ட் அசிங்கப்படவும் மாட்டேங்கிறாங்க, ஒரு ஸ்டாண்டர்டும் செட் பண்ண மாட்டேங்கிறாங்க. கம்பெனியும் இதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு இல்லீகலான இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் இல்லாத ஸ்டாண்டர்ட்ஸுக்கு தான் க்ளீனப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் க்ளீனப்புக்கு ஒரு சண்டை நடந்துட்டு தான் இருக்குது. இப்போது ஒரே ஒரு கம்பெனியை பற்றி நம்ம பார்த்தோம், ஆனால் இந்தியாவில் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி ஒரு இல்லை பல 100 கம்பெனிஸ் இருக்குது. எப்போவுமே இந்த கம்பெனிஸை யாருக்குமே தெரியாத, யாருமே வேணாம் அப்படின்னு நினைக்கிற இடத்துல தான் கம்பெனியை வந்து போடுறாங்க. அங்கே இருக்கிற வாழ்வாதாரங்களும் சுற்றுச்சூழலும் பாதிக்குது. ஆனால் அந்த சுற்றுச்சூழல் பாதிப்பு அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் கிடையாது, அங்கே சுற்று வட்டாரத்தில் என் நாட்டுக்கே அது ஒரு வெக்கக்கேடு தான். நம்ம சுற்றுச்சூழலை அப்படி பாதிக்கப்பட விட்டோம் அப்படின்னா மேக் இன் இந்தியா வேலை வாய்ப்பு வளர்ச்சி அப்படின்னு நம்ம கத்திட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி சுற்றுச்சூழலும் போய் வாழ்க்கையும் போய் உயிரே இல்லாமல் என்ன வளர்ச்சி நம்ம தேடிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நம்ம கேட்க வேண்டிய இன்னொரு கேள்வி. அதோட நான் முடிச்சுக்கிறேன். அடுத்தது பூஜா பேசுவாங்க. இன்னைக்கு நான் இங்கே பேச வந்திருக்கிறது வந்து கோஸ்ட்ஸ், காமன்ஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ்னு சொல்லியிருந்தேன். ஆனால் பாட்டம் லைன் பார்த்தீங்கன்னா நான் பேச வந்திருக்கிறது வந்து புறம்போக்கை பற்றி. புறம்போக்கு வந்து நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையான்னு உங்களோட மைண்டில் நிச்சயமாக ஓடும். அதை ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ பார்ப்போம். பொறம்போக்கு உனக்கு இல்ல, பொறம்போக்கு எனக்கு இல்ல, பொறம்போக்கு ஊருக்கு, பொறம்போக்கு பூமிக்கு. பொறம்போக்கு உனக்கு இல்ல, பொறம்போக்கு எனக்கு இல்ல, பொறம்போக்கு ஊருக்கு, பொறம்போக்கு பூமிக்கு. பொறம்போக்கு உனக்கு இல்ல, பொறம்போக்கு எனக்கு இல்ல, பொறம்போக்கு ஊருக்கு, பொறம்போக்கு பூமிக்கு. பொறம்போக்கு உனக்கு இல்ல, பொறம்போக்கு எனக்கு இல்ல, பொறம்போக்கு ஊருக்கு, பொறம்போக்கு பூமிக்கு. பொறம்போக்கு உன் பொறுப்பு, பொறம்போக்கு என் பொறுப்பு. பொறம்போக்கு உன் பொறுப்பு, பொறம்போக்கு என் பொறுப்பு. பொறம்போக்கு ஊர் பொறுப்பு, இயற்கைக்கு பூமிக்கு. பொறம்போக்கு உன் பொறுப்பு, பொறம்போக்கு என் பொறுப்பு. பொறம்போக்கு ஊர் பொறுப்பு, இயற்கைக்கு பூமிக்கு. சாமகாரி காமப சானி சாமகாரி சா, சாமகாரி காமப சானி சாமகாரி சா, சாமரடி நபனமாமகரி சாகா. வெள்ளம் வந்து போன பின்ன கத்துட்டது என்ன, வெள்ளம் வந்து போன பின்ன கத்துட்டது என்ன. ஏரிக்குள்ள கட்டடத்தை கட்டுறது என்ன, வெள்ளம் வந்து போன பின்ன கத்துட்டது என்ன. ஏரிக்குள்ள கட்டடத்தை கட்டுறது என்ன. மழை தண்ணி கடலுக்கு வடிகிற இடத்துல கான்கிரீட் கட்டடம் தேவையா கண்ண. மழை தண்ணி கடலுக்கு வடிகிற இடத்துல கான்கிரீட் கட்டடம் தேவையா கண்ண. சானி பத பசா சகாரி மாகபா மதவ சா, மாகபா மதப மாபதா மரே சபா மத. முன்ன நகரத்துக்குள்ள நதிகள் ஓடல, முன்ன நகரத்துக்குள்ள நதிகள் ஓடல. நதிகள் சுத்திதான் நகரம் வளர்ந்துச்சு.
சுத்திதான் நகரம் வளர்ந்துச்சு மழை தண்ணிய காத்திருந்த ஏரிக்கு புறம்போக்குன்னு பேரு இருந்துச்சு மழை தண்ணிய காத்திருந்த ஏரிக்கு புறம்போக்குன்னு பேரு இருந்துச்சு மாகபாமதாபச தவச நிரிச மகமரி சதாப பபதப மாரி எல்மூருல நிலையம் கட்டினது பின்னே எல்மூருல நிலையம் கட்டினது பின்னே ஆத்துல ஆயிரமேக்கர் சாம்பலம் கண்ண எல்மூருல நிலையம் கட்டினது பின்னே ஆத்துல ஆயிரமேக்கர் சாம்பலம் கண்ண கடலையும் நதியையும் பிரிச்சு வச்சான் கடலையும் நதியையும் பிரிச்சு வச்சான் வெள்ளவானத்த கருப்படிச்சான் கடலையும் நதியையும் பிரிச்சு வச்சான் வெள்ளவானத்த கருப்படிச்சான் நீலபா மகரீரி சரி மாறி நீலபா மகரீரி சரி மாறி நிதபா மபதாப மபகாரி சனிதசா எண்ணூறுல செஞ்சு முடிச்ச முன்னூறுல செய்ய வருவான் எண்ணூறுல செஞ்சு முடிச்ச முன்னூறுல செய்ய வருவான் எண்ணூறுல செஞ்சு முடிச்ச முன்னூறுல செய்ய வருவான் கேள்வி கேட்டமே கிணியான் அவட சுடுவான் கேள்வி கேட்டமே கிணியான் அவட சுடுவான் கேள்வி கேட்டமே கிணியான் அவட சுடுவான் சானித சரி மகரிசா நிரபா மபதாப மபகாரிச நிரிசா மாதக மதப காரிச நிரிசா வளர்ச்சி வேலை வாய்ப்பு எல்லாம் வெட்டி சாக்கு வளர்ச்சி வேலை வாய்ப்பு எல்லாம் வெட்டி சாக்கு ஏறி வித்தவனுக்கு ஏறி வெறும் புறம்போக்கு வளர்ச்சி வேலை வாய்ப்பு எல்லாம் வெட்டி சாக்கு ஏறி வித்தவனுக்கு ஏறி வெறும் புறம்போக்கு அப்போ நீயும் நானும் என்ன கணக்கு அப்போ நீயும் நானும் என்ன கணக்கு அடனியும் நானும் போறம்போக்கு அடனியும் நானும் போறம்போக்கு நான் புறம்போக்கு நான் புறம்போக்கு நீ புறம்போக்கா நான் புறம்போக்கு நீ புறம்போக்கா போறம்போக்கு ஸோ புறம்போக்குன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா
பொதுமக்களுக்கு பொது பயன்பாடுக்காக ஒதுக்கி வச்ச இடங்கள். ஸோ இப்போ நம்ம மெய்கால் தட் இஸ் கிரேசிங் கிரவுண்ட்ஸ் புறம்போக்கு, ஆறு புறம்போக்கு, கடல் புறம்போக்கு, நம்மளுடைய உப்பளங்கள் புறம்போக்கு, பரியல் கிரவுண்ட்ஸ் புறம்போக்கு, வெட்லாண்ட்ஸ் புறம்போக்கு. இப்போ பொதுமக்களுக்கு பொது ஆக்சஸ் தட் இஸ் காமன் ஆக்சஸ்க்காக இருக்கிற இடங்கள் தான் புறம்போக்கு. இதே புறம்போக்குகள் வந்து நிறைய விதமான வாழ்வாதாரங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது. தட் இஸ் பாட்டர்ஸாக இருக்கட்டும், ஃபார்மிங்காக இருக்கட்டும், ஃபிஷிங்காக இருக்கட்டும், டாடி டேப்பர்ஸ், கிரேசர்ஸ், இந்த மாதிரி நிறைய லைவ்லிஹுட்ஸுக்கு வந்து புறம்போக்கு ஒரு யூஸ் ஆகுது. சென்னை சிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 40 கிலோமீட்டர் லாங் கோஸ்ட் இருக்குது. அதில் வந்து 3 ஆறுகள் இருக்குது. தலையாறு ஆறு இருக்குது, கூவம் ஆறு இருக்குது, அடையாறு ஆறு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய வெட்லாண்ட்ஸ் தட் இஸ் எண்ணூர் க்ரீக், அப்புறம் பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் மாதிரியான வெட்லாண்ட்ஸ் இருக்குது. சென்னையை பார்த்தீங்கன்னா ரொம்ப சாண்டியான ஃப்ளாட் டெரெயின் இருக்கிற ஒரு இடம். இங்கே ஒரு ட்ராப் தட் இஸ் மழையை ஒவ்வொரு துளியுமே வந்து கடலுக்கு ஓடிடும். ஸோ அந்த கடலுக்கு ஓடாமல் இப்போ சென்னைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இருக்கிறதுக்கான இடமே இல்லை. இது நம்ம இருக்கிறதுக்கான இடமா மாற்றுறதுக்கு நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் வந்து நிறைய ஏரிகள் கிரியேட் பண்ணாங்க. தட் இஸ் தண்ணியை பிடிச்சி வைக்கிறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி. சென்னை வந்து அதே சமயத்தில் நிறைய நேச்சுரல் வெதர் ஈவெண்ட்ஸ்க்கு ஆளாகுது. தட் இஸ் ஃப்ளட்ஸ் வரும், சுனாமி வரும், சைக்ளோன் வரும். அதே சமயத்தில் ஹீட் வேவ்ஸ் அண்ட் ட்ராட்ஸும் வந்து இங்கே ரொம்ப ப்ரெவலண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த ஷாக்ஸ் தாங்கிக்கிற வேண்டிய திங்ஸ், ஷாக் அப்சார்பர்ஸ் எல்லாமே வந்து புறம்போக்கு. ஸோ இப்போது ஆரோடைய எஸ்வரி பார்த்தீங்கன்னா அதுவும் புறம்போக்கு, பீச் பார்த்தீங்கன்னா புறம்போக்கு, சாண்ட் டியூன்ஸ் புறம்போக்கு, மார்ஷ்லாண்ட்ஸ் புறம்போக்கு, வெட்லாண்ட்ஸ் புறம்போக்கு, ஏரி புறம்போக்கு. ஏன் வந்து ஆனால் 2015 ஃப்ளட்ஸ் வந்தது அது புரியறதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் மழைனா என்னன்னு புரியணும். மழை வந்து எப்போவுமே ஒரு கேட்ச்மெண்ட்குள்ளே விழும். கேட்ச்மெண்ட்னா அங்கே விழற ஒவ்வொரு துளியும் கிரவுண்ட் வாட்டருக்கு அப்சார்ப் ஆகாத வாட்டர் எல்லாமே ஒரு வாட்டர் பாடிக்கு ரன் ஆஃப் ஆகிடும். நீங்கள் பார்க்குறது வந்து செம்பரம்பாக்கம் ஏரி, நம்ம மெட்ராஸ் சிட்டிக்கே ட்ரிங்கிங் வாட்டர் ஓட சோர்ஸ். 2002 பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாஸ் எல்லாமே எம்டியாக இருக்குது, ஓப்பனாக இருக்குது. அப்படின்னா இங்கே விடுற தண்ணி எல்லாமே கடல் தட் இஸ் நிலத்தடி நீருக்குள்ளே போயிடும். நம்மளுடைய கிரவுண்ட் வாட்டர் டேபிள் வந்து ஹையாக இருக்கும், நம்மளுக்கு வாட்டர் செக்யூரிட்டி இருக்கும். ஆனால் 2015 பார்த்தீங்கன்னா எல்லாமே கட்டி வச்சுட்டு அங்கே இப்போது நம்ம ஹியூண்டாய் ஃபேக்ட்ரி கட்டிட்டோம். அப்போனா மோர் பில்டப் ஏரியா இஸ் ஈக்குவல் டு லெஸர் அப்சார்ப்ஷன் ஃபார் கிரவுண்ட் வாட்டர். அப்படின்னா வந்து ஏரிக்கு போகிற தண்ணி வந்து ஜாஸ்தி ஆகிடும். அப்படின்னா இங்கே 2002 பார்த்தீங்கன்னா ஏரியோட சைஸும் 2015 நிறைய பில்டப் ஏரியா வந்ததுக்கு அப்புறமா ஏரியோட சைஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஜாஸ்தியாக இருக்குது. அப்படின்னா ஏரி வந்து ஃபாஸ்டராக ஃபில்அப் ஆகிடும். அப்படின்னா ஃபாஸ்டராக உடையறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இது வந்து ஷோலிங்கநல்லூர் SEZ ஏரியா, ஆல்சோ பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட். பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் வந்து முன்னாடி 6000 ஹெக்டேர்ஸாக இருந்த ஒரு இடத்துல இப்போ நம்ம இது வந்து 6000 ஹெக்டேர்ஸ் மார்ஷ்லேண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை நம்மளுக்கு. ஆனால் 350 ஏக்கர்ஸில் ஒரு SEZ தட் இஸ் ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கட்டுறது தான் வந்து நம்மளுக்கு இன்னொரு இம்பார்ட்டன்ஸ். ஒரு மார்ஷ்லேண்டுக்கு நம்ம வந்து வேல்யூ கொடுக்குற அளவுக்கு மார்ஷ்லேண்டை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் பண்ணி ரீக்ளைம் பண்ணி கட்டியிருக்கோம். அதனால அந்த இடத்துல வந்து இந்த தடவை விப்ரோ டெக்னாலஜிஸ் இருக்குது, இன்ஃபோசிஸ் இருக்குது. இங்கெல்லாம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான மக்கள் வேலை செய்யறதா சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து எதுக்கு தண்ணிக்குள்ளே கட்டணும்? இது வந்து கொடுங்கியூர் ஏரியா காணும். இது வந்து ஏரியா வீடுகளாக மாற்றிட்டாங்க. அப்போ இங்கே வந்து மழை பெய்யும் போது அந்த வீடுகள் வந்து நிச்சயமாக ஃப்ளட் ஆகும். இது வந்து வேளச்சேரி ஏரி. இப்போ வந்து 1000 ஏக்கர்ஸ்க்கு மேலே பெருசாக இருந்த ஒரு ஏரி வந்து இப்போ 1/5 தான் இருக்குது. ஆனால் அதுவும் வந்து ஸ்லோவாக மூடுறதுக்கான பணிகள் வந்து நடந்துட்டு தான் வருது. இது வந்து சிறுசேரி. இங்கே ஒரு கை மாதிரி இருக்கிற ஃபிங்கர்ஸ் பார்ப்பீங்க, அது வந்து சாண்டி ரீசார்ஜ் ஏரியாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு துளி மழையும் வந்து நிலத்தடி நீருக்கு போய் சேரும். சாண்டி ஏரியாஸ் நம்ம கிரவுண்ட் வாட்டர் டேபிளில் ரீசார்ஜ் செய்கிற ஏரியாஸ். அதை வந்து நம்ம இப்போ ஒரு சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க்காக கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா அப்போ வந்து நிலத்தடி நீர் நிச்சயமாக காலி ஆகிடும். இப்போ நம்ம முன்னாடி பேசின டாப்பிக்கு திருப்பி வருவோம். எண்ணூர் க்ரீக் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வெட்லேண்ட் காம்ப்ளெக்ஸ். 2 ஆறுகள், ஆரணி ஆறு அண்ட் கொசஸ்தலை ஆறு ரெண்டுத்தையுமே நம்மளுடைய பே ஆஃப் பெங்காலில் போய் சேர்க்கறதுக்கான ஒரே வழி இந்த எண்ணூர் க்ரீக் தான். ஆனால்
இந்த ஏரியாவை வந்து கம்ப்ளீட்டா உப்பளங்கள் மீனவர்கள் இருந்த இடத்த வந்து இப்போ நம்ம ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பா மாத்திட்டோம். சென்னை சிட்டி வந்து ஒரு மெட்ரோபாலிட்டன் காஸ்மோபாலிட்டன் சிட்டியா இருக்கிறதுக்கான எல்லா பொருட்களுமே வந்து எண்ணூர்ல இருந்து தான் வருது. இப்போ நம்ம இங்க லைட் எரியணும்னா எண்ணூர்ல ஒரு தெர்மல் பவர் பிளான்ட் ஒர்க் பண்ணா மட்டும்தான் இங்க வந்து நமக்கு லைட் எரியுது. அதே சமயத்துல நம்ம வந்த வண்டிகள் வந்து மூவ் ஆகணும்னா அதுக்கான பெட்ரோலியம் வந்து எண்ணூர்ல இருக்கிற துறைமுகம் வழியா வந்தா மட்டும்தான் நம்மளுக்கு பெட்ரோல் உண்டு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கோல் டெர்மினல், பவர் பிளான்ட், ஆயில் ஸ்டோரேஜ் யார்ட் எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் 90% புறம்போக்கு ஏரியாஸ்ல கட்டினது. சால்ட் பேன்ஸை வந்து ரீக்ளைம் பண்ணி பவர் பிளான்ட்ஸ் கட்டுறது, கடற்கரை புறம்போக்கை வந்து மீனவர்கள் கிட்டேருந்து திருடி அனல் மின் நிலையம் கட்டுறது, ஆறை வந்து ஆறா இருக்க விடாம ஆயில் ஸ்டோரேஜ் யார்ட் கட்டுறது, இந்த மாதிரியான பணிகள் வந்து ஒரு 25 வருஷமா எண்ணூர்ல நடந்துட்டு வருது. ஆனா இது வந்து 2015ல வந்த வெள்ளம் வந்து ஒரு அன்பிளான்ட் growth, அன்பிளான்ட் டெவலப்மெண்ட்னால வந்ததுன்னு வந்து சொல்றோம். ஆனா அது வந்து நிச்சயமா உண்மை இல்லை. நம்ம சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி CMDAன்னு சொல்ற அந்த அத்தாரிட்டி வந்து பிளான் பண்ணி 90% ஆஃப் எண்ணூர் பகுதியில் இருக்கிற வெட்லாண்ட்ஸோட 90% வந்து ஸ்பெஷல் அண்ட் ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்காக ஒதுக்கி வச்சிருக்காங்க. அப்போனா 2300 ஏக்கர்ஸ்ல 90% வந்து ஸ்பெஷல் அண்ட் ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒதுக்கி வச்சிருக்காங்கன்னா அப்போ நம்மளுடைய சுற்றுச்சூழலுக்கு என்ன ஆகும், அந்த ஆறுக்கு என்ன ஆகும்னு ஒரு தாட் கூட யாருமே ஸ்பேர் பண்ணலை. இந்த வார்த்தைகள் வச்சு நான் முடிச்சுக்கிறேன். போலோ கோயலோ சொல்லுது, சேவ் த பிளானட் இஸ் ஜஸ்ட் an expression of arrogance. The planet was here before we arrived and it will kick us out if we don't respect it. So நம்ம save the earth னு கேம்பெயின் பண்ணதுக்கு பதிலா save ourselves னு கேம்பெயின் பண்ணணும்னு நான் சொல்றேன். புறம்போக்கு பாடல் கேட்டீங்க. புறம்போக்கு கெட்ட வார்த்தையா நல்ல வார்த்தையான்னு கேட்டாங்க. அருமையான தமிழ்ச்சொல் தான். நமக்கு புறமையாக இருக்கிற நிலம், தன் போக்குக்கு விளைகிற நிலம், நாம் பயன்படுத்தி கொள்கிற நிலம், இதை கெட்ட வார்த்தையாக மாற்றி இன்றைக்கி திட்டத்துக்கு மட்டும் பயன்படுத்துகிறாங்க. அந்த நிலத்தை சமூக விரோத செயல்களுக்கு பயன்படுத்துகிற மாதிரி ஏராளமான ரசாயன கம்பெனிகளுக்கும் அதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. ஒன்று, சோறுன்றது நல்ல தமிழ்ச்சொல், சோறு உண்மையான தமிழ்ச்சொல். ஆனால் சாதம்னு சொன்னால் தான் நம்மளாம் இனிக்குது. சோறுன்னு சொன்னால் அவன் ரொம்ப கேவலமாக பார்க்கப்படுவான். சோறுன்னு தான் சொல்லணும். அப்படி பார்க்க போனால் சாதம்ன்றது கெட்ட வார்த்தை. மயிருங்கிறது நல்ல தமிழ்ச்சொல். மயிர் நிப்பின் உயிர் வாழா கவரிமான்னு சொல்லுவாங்க, நல்ல தமிழ்ச்சொல். ஆனால் மயிர் கூச்சேரின்னு சொல்லுவாங்க. ஆனால் மயிருன்றது கெட்ட வார்த்தை, கேசம்னா நல்ல வார்த்தை. அப்படி பார்க்க போனால் ஆதிகேசவன் அப்படின்னு பேர் இருக்கும். அப்படின்னா பழைய மயிரான் அப்படின்னு அர்த்தம். பழைய மயிரானா இனிக்குது, ஆதிகேசவனா இனிக்குது, மயிருனா கசக்குது. இதான் நான் கூட ஒரு கவிதையில் சொன்னேன். மயில்களுக்கு எதிராக, மயிலை பற்றிய ஒரு கவிதை. மயில்களுக்கு எதிராக நிறையவே சிந்திக்கிறார்கள் மனிதர்கள். அதன் முதுகின் மீது அமர்ந்து உலகை 3 முறை சுற்றி வந்தானாம், தன் தோகையே தூக்கி கொண்டு விரைந்து ஓட முடியாத மயில் மீது முருகன். காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி என்று தொடங்கி அடுக்கி கொண்டே போகிறார்கள் மனித காழ்ப்பில் பறவைகளை மட்டம் தட்டிய பழம்புலவர்கள். மயிலே மயிலே என்றால் இறகு போடாது என்கிறார்கள் கத்தரிக்கோலோடு பிறந்து எதையும் அறுத்து ரசிக்கிற மரபில் மலர்ந்த அழகுணர்ச்சியாளர்கள். போடு போடு என்றால் மயில் இறகு போடாது, போடு போடு என்று போட்டால்தான் போடும் என்று கவிதையும் எழுதப்படுகிறது எங்கள் கவிவேந்தர்களால். நான் அறிந்தவரை எல்லோருமே ஒருவித வீராவேசத்தோடு அலைகிறார்கள் மயில்களின் மயிருக்காக. இனி மயில்களை பார்க்கும்போது மட்டுமின்றி போய் பார்த்தும் சொல்லியாக வேண்டி இருக்கிறது, மயிலே மயிலே எந்த மயிரானுக்கும் இறகு போடாதே என்று அந்த கவிதை முடித்தேன். ஏன் சொல்கிறேன் என்றால், இந்த புறம்போக்கு என்கிற அந்த சொல் என்னை ரொம்ப சிந்திக்க வைத்து விட்டது. அருமையான தமிழ். அழகாக TM கிருஷ்ணா ரொம்ப நல்லா பாடுகிறார். அவருடைய கேள்விகள் ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்ல முடியும். சமூக வெட்கி தலை குனியணும். இந்த செய்தி இந்த இளைஞர்கள்ட்ட போய் சேரணும், இளைஞர்கள் கொண்டு சேர்க்கணும். அதனால் அற்புதமான ஒரு செய்தி, ஒரு பாடல் கேட்டோம். இந்த பாடல், அதற்கு முன்னே நீங்கள் போட்ட அந்த கொடைக்கானலை பற்றிய பாடல் எல்லாமே இசையோடும் இளைஞர்களோடும் தொடர்புடையாக மாறும்போது அது புரட்சியாகிறது என்பதற்கான சான்று. இளைஞர்கள் கையிட்ட ஒப்படைக்கணும், அவங்களால தான் முன்னெடுத்து செல்ல முடியும். இந்த பூமியை காப்பாற்றி ஆகணும். எல்லாம் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. நான் வைக்க வர வேண்டுகோளை நான் கடைசியில் நான் என்னுடைய முடிக்கும் போது நான் வச்சிடறேன். அடுத்து ஒரு 5 நிமிட மணித்துளி நமது பறவை சேகர். நேர பற்றாக்குறை இருந்தாலும் சொல்ல வேண்டிய கருத்துக்களுக்காகத்தான் இந்த மேடை. எனவே இப்போது பறவை சேகர். மதிப்பிற்கு மரியாதைக்குரிய
டான் பாஸ்கோ நிர்வாக குழு அனைவருக்கும் மற்றும் இங்கே கூடியிருக்கின்ற நாளைய இந்தியாவை வளமாக உருவாக்க காத்திருக்கின்ற என்னுடைய கல்லூரி என்னுடைய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சேவை இயற்கையோடு சேர்ந்த ஒரு சேவைதான். அவர்கள் பசுமையை வளர்க்க வேண்டும் என்கிறார்கள். அந்த பசுமையில் வளரக்கூடிய என்னுடைய ஜீவன்கள், அந்த பசுமை வளர்ந்தால்தான் என்னுடைய ஜீவன்கள் 4000 ஜீவன்கள் வளரும். அந்த ஜீவன்கள் வளர்ந்தால்தான் இன்று சமுதாயத்திற்கு ஒரு மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். ஏனென்றால் இன்று ஒவ்வொரு உயிரினமும் நம்மை போன்ற உயிரினம் தான். ஆனால் நம்ம பேசுகின்றோம், அவர்கள் பேசவில்லை. ஆனால் எல்லாமே நம்மளுடைய உயிரினங்கள் தான் என்பதை நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா உயிரினங்களையும் நாம் நேசிக்க வேண்டும். எல்லா உயிரினங்களோடு அன்பு காட்ட வேண்டும். அன்பு சார்ந்த வாழ்க்கை தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை வாழ்வதா எல்லோருடைய கடமையும் லட்சியம் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Known as India's Birdman, this camera repairer from Chennai has been feeding thousands of wild parakeets twice a day for the last 10 years, spending around 40% of his income on their food. எனக்கு ஒன்றுமே இல்லைம்மா. இப்போ பேர்ட்ஸை தவிர இது என்னுடைய லைஃபே இப்போ இதுங்களுக்காகவே அப்படியே போயிட்டு இருக்கு. இப்போ நான் எங்கேயுமே போக முடியாது. Sekhar moved to Chennai around 25 years ago and established his camera repair business. He would always feed the sparrows, crows and squirrels, but 10 years ago, after a tsunami struck Chennai, 2 parakeets arrived at his house. அந்த சுனாமி தான் இந்த பச்சை கிளிகள் வர்றதுக்கு ஒரு காரணமாக ஆயிடுச்சு. இந்த இன்ஃபர்மேஷன் மூலமா அவங்க 10, 50, 100, 200 இப்படியே ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஏறி ஆயிரக்கணக்கான கிளிகள் வர ஆரம்பிச்சிடுச்சு. Since then, the numbers have grown hugely. சார், இன்றைக்கி 4000 கிளிகள் வரும். அந்த 4000 கிளி எப்படி வரும்னா சீசனுக்கு தக்க மாதிரி மாறிடும். Sekhar gets up at 4:30 a.m. every day to start preparing the birds' food for when they arrive at 6 o'clock. இந்த கிளிகளுக்கு வர உணவு பார்த்தீங்கன்னா 60 kg ஆகுது. ஃபார் டேக்கு எப்படியா இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 500 rupees ஆகும். அந்த 500 rupees அப்படியே அது கணக்காக சொல்ல ஒரு 500 rupees ஆகும். ஆனால் மோர் தென் நம்முடைய வருவாயிலிருந்து ஒரு 1 month எடுத்திங்கன்னா ஒரு 40% இதுங்களுக்காக ஒதுக்கி செலவு பண்ண வேண்டியது. Sekhar also nurses injured birds back to health and is now better known as India's Birdman than he is for repairing cameras. அந்த நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரம்மியமாக இருக்கும். நிறைய பேர் இது என்ன இவ்வளோ இந்த மாதிரி ஒரு சிட்டியில் இவ்வளோ கிளிகள் வருதுன்றது ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். அது பார்க்குறதுக்கே ஒரு ரம்மியமாக இருக்குது, கண்கொள்ளா காட்சியாக இருக்குதுங்க. நிறைய வெளியில் போகிறவங்க வர்றவங்களாம் நின்று இதை ரொம்ப நேரமாக வேடிக்கை பார்க்குறவங்களும் உண்டுங்க. Sekhar is committed to continuing looking after the birds, even though it gets harder as he gets older. தினமும் இதுக்கு செய்யறதுக்கு சந்தோஷம்தான். ஆனால் நம்ம பிசிக்கலாக பார்க்கும்போது இப்போ என்னுடைய 10 years-ஆக இதுக்கு நான் வேலை செய்கிறதுனால என்னுடைய ஷோல்டர், என்னுடைய நீல் கப்பு இதெல்லாம் இப்போ ரொம்ப பலவீனமாகி அந்த கட்டையை தூக்கி வைக்க முடியாத அளவுக்கு வழி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. போக முடியாது. நான் இப்போ எப்படி அவங்க கூடுக்குள்ளே கிளியை எடுத்து வளர்க்குறாங்களோ இப்போ கிளிகளாக என்னை சிறைப்படுத்திட்டாங்க. அவர் மகாகவி பாரதியை கூட தாண்டிட்டார், மிஞ்சிட்டார். இது வரைக்கும் மகாகவி பாரதியை மிஞ்சியவர் என்று நான் யாரையும் சொல்லவில்லை. உங்களை சொல்கிறேன். ஏன்னா வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் அப்படின்னு பாரதி சொன்னான். வயிற்றுக்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் கிளிகளுக்கெல்லாம்னு நிரூபிச்சிருக்காரு நம்ம சேகர். வாழும் கிளிகளுக்கெல்லாம் வயிற்றுக்கு சோறிடுகிற வள்ளல் வாழ்க. ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சியின் நிறைவு கட்டத்தை நாம் நெருங்கி கொண்டிருக்கிறோம். அற்புதமான செய்திகளை இங்கே சொன்னார்கள் பியூஸ், நம்ம சேகர், அவங்க யூசுப் உட்பட அனைவருமே கொடைக்கானலை பற்றியும் புறம்போக்கு பற்றியும். இதுதான் தேவை இளைஞர்களுக்கு. அழகான நிலம் தமிழ் நிலம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல்னு 4 வகை நிலம். நமக்கு 5 வகை நிலம் கிடையாது. பாளையன்றது தற்காலிகமாக உருவாகி மீண்டும் சோலையாக மாறிடும்.
4 நிலம்தான். 4 நிலம்தான் நானிலம்னு நமக்கு பெயர் பெற்றிருக்கிறோம். இந்த நானிலத்தில் என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நாடின பெருமை மிக்கவர்கள் தமிழர்கள். நானிலம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். மலையும் மலை சார்ந்தது குறிஞ்சி, காடு காடு சார்ந்தது முல்லை, வயலும் வயல் சார்ந்தது மருதம், கடலும் கடல் சார்ந்தது நெய்தல். அற்புதமான ஒரு செட்டப்பு. குறிஞ்சியில் இருக்கிற புலையர்கள் தேன், ஊன், இறைச்சி இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு மருது நிலத்தில் நெல் வாங்கிட்டு போவாங்க. முல்லை நிலத்தில் இருக்கிற இடையர்கள் பால், தயிர், வெண்ணெய், மோர் இதெல்லாம் கொண்டாந்து கொடுத்துட்டு அவங்க நெல் வாங்கிட்டு போவாங்க. இந்த பக்கம் நெய்தல் இருக்கிற நெய்தல் நிலை மீனவர்கள் உப்பு, கருவாடு, மீன், முத்து இவ்வளவே கொண்டு வந்து கொடுத்துட்டு நெல் வாங்கிட்டு போவாங்க. இந்த மருது நிலம் நடுநாயகமாக இருக்கிற பரந்த நிலம். அந்த மருது நிலத்தான் நெல் விளையும். நெல் வந்து விளைஞ்சது நதிகள் ஓடின அந்த பகுதி. நாகரிகங்கள் விளைந்தன. இசை, இலக்கியம், கலைகள், எழுத்து எல்லாமே விளைந்தது மருது நிலம். இப்பவும் பார்த்தீங்கன்னாக்கா திருவிழாவில் இசை நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும். அது ஒரு மரபின் தொடர்ச்சி. இலக்கியம் விளைந்தது முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா மருது நிலம். ஏன்னா மருது நிலம் பண்பட்ட நிலம், பண்படுத்தப்பட்ட நிலம், பரப்பான ஒரு நிலம், பசுமையான ஒரு நிலம். இந்த நிலத்தில் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டின் 33 ஆறுகளும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன் இதை சொல்ல வரேன்னா, ஒரு அருமையான ஒரு நமக்கு செட்டப்பு, ஒரு இயற்கை அமைப்பு தமிழகம். இன்றைக்கு இதுதான் கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. மருத நிலம் குறிவைத்து வேட்டையாடப்படுகிறது. மருத நிலம் அழிக்கப்படுகிறது. மருத நிலத்தில் இருக்கிற ஆறுகள் எல்லாம் அதன் மணலை அள்ளி அந்த ஆறுகளை பொய்த்து போக செய்து விட்டார்கள். மருத நிலத்தில் தான் ஏராளமான துறப்பண கிணறுகள் போடப்பட்டு இன்றைக்கும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. மருத நிலத்தில் தான் ரியல் எஸ்டேட் போட்டு வண்ண வண்ண கொடியை நடுறாங்க. கோட்டையை பிடிச்சா 1 கோடி தான் நடுறாங்க. ஆனால் ரியல் எஸ்டேட்டில் 1 ஏக்கர் பிடிச்சா 100 கோடி நடுறாங்க. யாரை தோற்கடித்தார்கள் அவர்கள்? விவசாயியை தோற்கடித்தார்கள், விவசாயத்தை தோற்கடித்தார்கள், அங்கே இருந்த ஒரு கௌரவத்தை தோற்கடித்தார்கள், நீருக்கும் நிலத்துக்குமான உறவை தோற்கடித்தார்கள், அங்கு வாழ்ந்த எலிகளை தோற்கடித்தார்கள், தவளைகளை தோற்கடித்தார்கள். ஆக மருது நிலம் பாடாவதியாக போய்கிட்டு இருக்கு. இந்த நிலத்தில் ஆறுகள் பொய்த்து போனதால் வேலிக்காத்தான் என்கிற விஷமுள் வேக வேக வேகமாக வளர்ந்து வருகிறது. தமிழ்நாட்டின் 4 நிலத்தில் வேலிக்காத்தான் முள் இருக்கு. குறிஞ்சியில் இருக்கு, முல்லையில் இருக்கு, நெய்தல் இருக்கு, மருதத்தில் இருக்கு. மலையில் இருக்கிற மலை குறிஞ்சியில் இருக்கிற அந்த வேலிக்காத்தான் முள்ளெல்லாம் முன்னு சாப்பிட்டுட்டு இலையில்லாத குறைக்கு யானைகள் செத்துக்கொண்டே இருக்கின்றன. படர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கு. மலை மேலே ஏறுது வேலிக்காத்தான். இந்த பக்கம் கடற்கரை முழுவதும் வேலிக்காத்தான். முல்லை நிலம் முழுக்க மற்ற மரங்கள்லாம் போயிட்டு வேலிக்காத்தான். மருது நில வயல் பரப்புக்குள்ளே வேலிக்காத்தான். இந்த வேலிக்காத்தான் என்கிற முள் புரோசோபிஸ் ஜூலிஃப்ளோராங்கிற பேர், அந்த பேர் அதுக்கு உண்டு. அதான் அது இயற்பெயர், தாவரையியல் பெயர். இது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னே இந்தியாவுக்கு வந்தது. தமிழ்நாட்டுக்கு ஒரு 60 வருஷத்துக்கு முன்னே வந்தது வேலிக்காத்தான். இன்னைக்கு 25 விழுக்காடு விளைநிலங்களையும் புறம்போக்கு நிலங்களையும் வேலிக்காத்தான் அபகரித்து கொண்டு விட்டது. இந்த வேலிக்காத்தானை குறித்து முதலாக எனக்கு சொன்னவர் தென்கட்சி கோ சாமிநாதன். அப்படி சொல்லும்போது அவர் சொன்னார், அவர்கள் ஆபத்துக்களை தான் சொன்னார். அதன் தொடர்ச்சியாக சில தகவல்களை சேகரித்து 2004ஆம் ஆண்டு ஒரு பெரிய பத்திரிகையில் வேளாண்மையின் பகைவன்கிற கட்டுரையை நான் எழுதினேன். அதன் தொடர்ச்சியாக அது நூலாக வந்தது. இணையதளத்திலே வந்தது. இணையதளத்திலே வந்தால் விக்கிபீடியாவில் பயன்படுத்தினார்கள். நான் ஏராளமான விவசாய கருத்தனை இதை பற்றி சொன்னேன். நம்மாழ்வார் அதை குறித்து ஏராளமாக சொன்னார். நம்மாழ்வாரை போன்றவர்கள் சொன்னார்கள். இந்த கருத்து பரவி 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 மக்கள் மத்தியிலே இன்னைக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வந்திருக்கிறது வேலிக்காத்தானுக்கு எதிராக. இருந்தாலும் வேலிக்காத்தானை ஒழிக்க முடியவில்லை. அந்த அளவுக்கு அது ஆழமாக வேரூன்றிருக்கிறது. வேலிக்காத்தான் தாவர தரகனாக மாறி இருக்கிறது. ஒரு விவசாயியோட நிலத்தில் வேலிக்காத்தான் படர்ந்து விட்டால் அதை பிடுங்கி எறிவதற்கு விவசாயியால் முடியாது. அதற்கு அவ்வளவு பணம் செல்ல அவனால் முடியாது. அப்போ பக்கத்தில் இருக்கிற புரோக்கர் அவனா போய் இந்த வேலிக்காத்தான் காட்டை வச்சு நீ என்ன பண்ண போற, கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுவான். அப்போ 2 லட்ச ரூபா மதிப்புள்ள அந்த நிலத்தை கூட ஒரு 5 லட்ச ரூபா, 1 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லுவான். 3 லட்ச ரூபாய்க்கு வேலிக்காத்தான் காட்ட தன்னுடைய நிலத்தை, மருது நிலத்தை விவசாயி வித்துருவான். வாங்குறவன் ரொம்ப சர்வ சாதாரணமாக 2 லட்ச ரூபாய் செலவு பண்ணி வேலிக்காத்தானை பிடிங்கி போட்டு அதே நிலத்தை 20 லட்ச ரூபாய்க்கு விற்பான். அப்போ இந்த மரம் ஒரு புரோக்கராக செயல்படுகிறது. புரோக்கராக செயல்படுது இந்த மரம். அது காற்றில் உள்ள ஈரப்பதத்தெல்லாம் உறிஞ்சிக்கும். 170 அடி ஆழம் வரைக்கும் பூமியில் போகுது. இந்த மரம் பிரேசிலிருந்து வந்தது, மெக்சிகோவிலேருந்து வந்து, அமெரிக்கா எங்கிருந்தோ சொல்கிறாங்க. ஆனால் எங்கிருந்தோ வந்து விட்டது. இந்த புரோசோபிஸ் ஜூலிஃப்ளோரா தமிழ்நாட்டை பிடித்த பீடை. இந்த தமிழ்நாட்டை நிலைகுலைய செய்து கொண்டிருக்கிற ஒரு பச்சை யமன். இதுக்கு நீதிமன்றம் ரொம்ப கடுமையாக சொல்லி உடனடியாக அப்புறப்படுத்தணும் சொல்லி இப்போ வைகை நதி படுகையில் இந்த வேலிக்காத்தானை அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்காங்க.
நீதிபதிகள் அரசை விரட்டி கொண்டே இருக்கிறார்கள். அரசாங்கம் அங்கே செய்கிறது. தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. ஆக இந்த இந்த வேலிக்காத்தான் கிட்ட இருந்து நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டியது, நிலத்தை பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அற்புதமாக ஒரு கொடைக்கானலை பற்றி நீங்கள் ஒரு பாடல் எழுதி, அந்த பாடல் பெரிய அளவில் பல லட்சக்கணக்கான மக்களை சென்றடைந்து அந்த நிறுவனங்களே விரட்டி இருக்கிறது, அவர்களை வெட்கப்பட வைத்திருக்கிறது. அதே போல் நீ புறம்போக்க நான் புறம்போக்க என்று கேட்கப்பட்ட கேள்வி அப்படியே இருக்குது. அது எல்லாரும் விழிப்படையோட அடைய வச்சிருக்கு. யார் எப்படி சொல்லிட்டு இந்த பாடலும் இசையும் சேரும்போது, இந்த சமூக அவலங்களை பாடலிலே வைக்கும்போது அதுதான் எடுபடும். இன்குலாப் அப்படி தான் எழுதினார். மனுசங்கடா நாங்கள் மனுசங்கடா, உன்னை போல அவனை போல 8 சாணு ஒசரமுள்ள மனுசங்கடா, எதையோ சலுகைன்னு அறிவிக்கிறீங்க, நாங்கள் எரியும் போது எவமசரை பிடுங்க போனீங்கன்னு இந்த பாடல் முடியும். ஏனென்றால் சமூக பிரச்சனைகளை நீங்கள் பாடல்களாகவும் இசையாகவும் வைக்கும்போது அது சென்றடைகிறது. நான் இந்த சபைக்கும் டொன்போஸ்கோவுக்கும் இங்கே இருக்கிற அன்பு ஆளுமைகளுக்கும் நான் வைக்கிற கோரிக்கை, வேலிக்காத்தானை குறித்து இதே போல இசையில் இதே போல இளைஞர்களை வைத்து பாட வைத்து அதை பாடலாக்கி லட்சக்கணக்கிலே சமூக வலைத்தளங்களிலே நீங்கள் பரவ செய்ய வேண்டும் என்பதை உங்கள் கரவொலியோடு ஒரு கோரிக்கையாக நான் முன்வைக்கிறேன்.